எல்லாரும் ஃபிட் செக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் டேமேஜ் செக் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஃபிட் செக்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டேமேஜ் செக் பண்ணுவோம். டேமேஜ் செக்னா நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமேஜ் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கஸ்டமருக்கு அனுப்புவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்பயுமே நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு செக்கிங் ப்ராசஸ் டன் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் சேம் அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 3-in-1 வாட்டர் பாட்டில் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேப் அதை வந்து எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ஓப்பன் அதை ப்ரெஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொன்னாலே அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா டியூப் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரப்பர் டியூப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே சிப் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜஸும் இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேப் ஒழுங்காக மூடுதான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். கேப் அழகாக மூடுது. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் எந்த டேமேஜும் இல்லை, எங்கேயும் வந்து உடஞ்சும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த வாட்டர் பாட்டில். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 750 ml ஆர் 800 ml இருக்கும், சரியாக எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இதை ஃபஸ்ட்டு இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. இது உள்ள சிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டியூபும் கரெக்டாக இருக்குது. ப்ராடக்ட் எதுவுமே வந்து பிரேக் ஆகலை, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அழகாக க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 300 ml வாட்டர் பாட்டில். எதுவும் பிரேக் ஆகலை, கிளியராக இருக்குது. அது லிடும் சூப்பராக இருக்குது, கிளியராக, எதுவும் பிரேக் ஆகலை. ஓகே, இந்த 3 வாட்டர் பாட்டிலும் எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ டேமேஜ் செக் டன். நம்ம இந்த ப்ராசஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் பாட்டில் அப்படியே டிஸ்பேச் பண்ணிங்கன்னா ஒரு வேளை பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்ம ரீபேக் பண்ணிக்கலாம். ரீபேக்னா இந்த டியூப்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த வாட்டர் பாட்டில் சாரி இதுக்குள்ளே இந்த வாட்டர் பாட்டிலை வச்சிடலாம். ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க டியூபையும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு தான் வைக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் இதாகும். எடுத்துட்டு வச்சாதான் உங்களால் ஈஸியாக உள்ள வைக்க முடியும். உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இது உள்ள போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில வாட்டர் பாட்டிலுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் இருந்துச்சுன்னா வரும். சப்போஸ் ஆனால் 1-2 வந்து ஸ்டிக்கர் இருக்காது. ஸோ நம்ம அதையும் அதை பேக் பண்ணும்போது அதிலே வச்சிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரீபேக் பண்ணியாச்சு. வாவ், சூப்பர்லாங்க. இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்ட பாருங்கள். 3-in-1 மோட்டிவேஷன் வாட்டர் பாட்டில் ஜஸ்ட் 299க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதில் இந்த டியூப் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது மட்டும் வச்சுட்டா போதுமா, டேமேஜ் ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பபிள் ரேப். பபிள் ரேப்பும் போட்டாச்சு. ஆனால் நம்ம இதோட மட்டும் விட போகிறது இல்லைங்க, அதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. கார்ட்போர்டில் பேக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். வாவ், சூப்பர்ல. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ 99.9% டேமேஜ் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் கவரில் போட்டு நம்ம கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பேக் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணிக்கலாம். கொரியர் கவர் வச்சுக்கலாம். இதுக்கான செப்பரேட்டாக கொரியர் கவர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டேப் ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு பார்த்து டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணுற வீடியோ வந்துடும். இது எதுக்காக சொன்னீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ரிசீவ் ஆகிடுமா, இவங்களை நம்பி நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வர வரைக்கும் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஸ்டமரோட அட்ரஸ் ஸ்டிக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜோதின்ற கஸ்டமருக்கு தான் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம். இவங்க ரீசெலர் இல்லை, நம்மளோட கஸ்டமர் தான். அட்ரஸ் வந்து ஸ்லிப் வந்து மிஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க கொரியர் ஆஃபீஸில். அதுக்காக இங்கேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.